எந்த ஒரு பேசிக் ஸ்கில்ஸுமே இல்லாமல் ஜஸ்ட் ChatGPT யூஸ் பண்ணி எப்படி மணி ஏர்ன் பண்ணுறதுன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவோட பெஸ்ட் பார்ட் என்னன்னா, இதுக்கு உங்களுக்கு ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட் தான் தேவை. அதாவது நீங்கள் ₹1 கூட இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்படின்னா உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். எல்லா டீனேஜர்ஸாக இருக்கட்டும், காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் சர்ச் பண்ணுற ஒரு விஷயம், ஹவு டு மேக் மணி ஆன்லைன். ஸோ அதனால தான் நான் வந்து இந்த வீடியோவை எடுக்கலான்னு டிசைட் பண்ணேன். ஸோ நான் சொல்ல போகிற இந்த லெஜிட்டான வே யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஸ்கூல் ஃபீஸும் உங்களோட காலேஜ் ஃபீஸை பே பண்ண முடியாட்டியும் ஸோ உங்களுடைய பாக்கெட் மணி, ஸோ அன்றாட தேவைக்கு ஏதாவது ப்ராஜெக்ட் ஒர்க்கு, ஸோ அதுக்கெல்லாம் தேவைக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறது என்ன அப்படின்னா, Amazon ebook. என்னடா ebookலாம் இன்னும் நிறைய பேர் வாசிக்கிறாங்களா இதை நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆமாங்க. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கற்றுக்கிடணும்னு ஆசைப்படுவாங்க, நிறைய விஷயம் லேர்ன் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. அவங்களாம் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ebook தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா Amazonல தான். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு Amazon ebook வந்து பார்த்திங்கன்னா கிரியேட் பண்ணி அதை நம்ம Amazonல Kindleல நம்ம செல் பண்ண போகிறோம். இதுக்கு நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எந்த ஒரு பேசிக் ஸ்கில்ஸுமே வேண்டாம். நீங்கள் உட்காந்து ஒரு புக்கை எழுத வேண்டாம், நீங்கள் யோசிக்க வேண்டாம், எதை பற்றியுமே யோசிக்க வேண்டாம். எல்லாமே ChatGPTயை வச்சு நீங்கள் யூஸ் பண்ண போகிற ஒரு விஷயம் தான். ஃபஸ்ட்டாக நீங்கள் உங்கள் கூகுள் க்ரோமை ஓப்பன் பண்ணி டாப் செல்லிங் Amazon புக்ஸ் நிச்சஸ் இன் 2023 அப்படிங்கிற நினச்சிங்கன்னா நிறைய டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் ரிசல்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதில் வரும். அதில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு லிங்க் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதிலே வந்து பார்த்திங்கன்னா ஷோ ஆகும். ஸோ நான் வந்து இப்போ காமிக்கிறேன். ஸோ இந்த பார்த்தீங்களா, ஃபிக்ஷன், ரொமான்ஸ், மிஸ்ட்ரி, சயின்ஸ், ஃபிக்ஷன், ஃபேண்டசி, ஸோ இந்த மாதிரி ஒரு டாப்பிக்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து அதிகமே செல் ஆகிட்டு இருக்குது அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூகுள்லேருந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதிலேருந்து ஏதாவது ஒரு டாப்பிக்கை நம்ம சூஸ் பண்ணி ஸோ அந்த நிச்சில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ebook கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் அதிலேருந்து ஏதாவது ஒரு நிச்சை வந்து பார்த்திங்கன்னா டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் ஒரு ebook எழுதலான்றதை டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ChatGPT ஓப்பன் பண்ணிட்டு ஜெனரேட் மீ a ebook ஃபார் தி டாபிக் செல்ஃப் டெவலப்மெண்ட் அப்படின்றத கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் ஜெனரேட் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு n நம்பர் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவுட்லைன் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா Chapter 1 இன்ட்ரோடக்ஷன் டு செல்ஃப் டெவலப்மெண்ட், Chapter 2 அண்டர்ஸ்டாண்டிங் யுவர் செல்ஃப், Chapter 3 செட்டிங் கோல்ஸ், ஸோ அப்படியே நம்ம கீழே வந்து பார்த்திங்கன்னா Chapter 6 செல்ஃப் கேர் அண்ட் வெல் பீயிங், Chapter 8 கண்டினியூஸ் லேர்னிங், ஸோ அப்படின்னு ஒரு 10 சாப்டர்ஸ் கொடுத்துட்டு கீழே கன்க்ளூஷனும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கு. அண்ட் அது கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சப் டாபிக்ஸுமே ஸோ வந்து பார்த்திங்கன்னா அது ஐடியாவை கொடுத்துருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்ட்ரோடக்ஷனுக்கு கீழே டிஃபைனிங் செல்ஃப் டெவலப்மெண்ட் அப்படின்றது இருக்குது பார்த்திங்கன்னா, அதை காப்பி பண்ணிக்கங்க. காப்பி பண்ணிட்டு நம்ம திருப்பியும் ChatGPTல கீழே போயிட்டு ஜெனரேட் மீ எஸ்ஏ ஃபார் தி டாபிக் அப்படின்னு போட்டுட்டு டிஃபைனிங் செல்ஃப் டெவலப்மெண்ட் அப்படின்றத நம்ம காப்பி பண்ணி வச்சுக்கிறத நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எஸ்ஏ மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேராவாக எடுக்கும். இதில் வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோக்கான நீங்கள் போடணும்னா நீங்கள் போட்டுக்கலாம், அப்படி இல்லைனா நீங்கள் எதில் மட்டும் வேணுமோ அதெல்லாம் நீங்கள் காப்பி பண்ணி எல்லாத்தையுமே காப்பி பண்ணி ஒரு வேர்டில் சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி நீங்கள் எல்லா டாப்பிக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஜெனரேட் எஸ்ஏன்னு கொடுத்து நீங்கள் ஒரு ஃபுல் இந்த 10 சாப்டர்ஸ் இன்க்ளூடிங் கன்க்ளூஷனையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு எஸ்ஏவாக க்ரியேட் பண்ணி அதை ஒரு வேர்டில் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கேட்கலாம், ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ChatGPT எடுத்து தரதெல்லாம் இன்னொரு வெப்சைட்லேருந்து எடுத்து தரதானே, அதனால் நம்மளுக்கு காப்பிரைட் இஷ்யூ வராதுன்றதை கேட்கலாம். அதுக்காக தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா Quillbot அப்படின்ற ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ இந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு நீங்கள் காப்பி பண்ணி வச்சிருக்கிற அந்த ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனை அதை எடுத்து இதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு இதில் பேராஃப்ரைஸ் அப்படின்றத நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளே கைப்பட எழுதின மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். உங்களுக்கு எந்த ஒரு காப்பிரைட் இஷ்யூமே வராது. அதுக்கு நீங்கள் சைடில் கீழே காப்பின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் காப்பி பண்ணி திருப்பி உங்கள் வேர்டில் போய் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதே மாதிரி நீங்கள் எல்லாத்துக்குமே நீங்கள் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு கம்ப்ளீட் ஈபுக்கான எல்லா தேவையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைச்சிருச்சு. ஓகே, ஒரு ஈபுக்கு தேவையான எல்லா கண்டென்ட்ஸையும் நம்ம வேர்டில் சேவ் பண்ணி வச்சிட்டோம். அதை Quillbotல போட்டு நம்மளே எழுதுன மாதிரியும் நம்ம சேவ் பண்ணி வச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணணும்னா அதை ஈபுக்காக கன்வெர்ட் பண்ணுறது. ஸோ அதுக்காண்டி நம்ம யூஸ் பண்ண போகிற டூல் என்ன அப்படின்னா கேன்வா. ஸோ அந்த கேன்வா டூலோட அஃபிலியேட் லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி சைன் பண்ணிக்கிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டெஸ்க்டாப் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சர்ச் பண்ணிக்கோங்க, ஈபுக் அப்படின்றத நீங்கள் சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ சர்ச் பண்ணிங்க அப்படின்னா n நம்பர் ஆஃப் டெம்ப்ளேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிலே கிடைக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸும் இருக்குது, பெய்டு டெம்ப்ளேட்ஸும் இருக்குது, ப்ரோ டெம்ப்ளேட்ஸும் இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் நீங்கள் ஃப்ரீயாகவே இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸே இருக்கும். ஸோ நான் இந்த டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு அங்கே கஸ்டமைஸ் தி டெம்ப்ளேட் இருக்குல்ல, ஸோ அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெம்ப்ளேட் ஓப்பன் ஆயிரும். இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் போயிட்டு ஈஸியாகவே இதில் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கேன்வாவில் வந்து பார்த்திங்கன்னா எடிட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய லெவல் ஸ்கில்லாம் தேவையில்லை. சும்மா நார்மலாக போயிட்டு நம்ம அதை எடிட் பண்ணுறோம், அவ்வளோதான். இது வந்து பார்த்திங்கன்னா மொபைல்லையுமே வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் லெஃப்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய எக்கச்சக்கமான எலமெண்ட்ஸ், ஸோ டெக்ஸ்ட்டு, பிராண்டு, அப்லோட்ஸ் அப்படிங்கிறது நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அதுக்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதை எல்லாமே கிளிக் பண்ணி நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி காப்பி பண்ணி வச்சிருக்கிற அந்த இதெல்லாம் எடுத்து நீங்கள் இதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பேஜ்ன்றது பார்த்திங்கன்னா கீழே காமிக்க பார்த்திங்கன்னா அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஆட் ஒரு பேஜை கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி நீங்கள் உங்கள் கம்ப்ளீட் ஈபுக்கை அதில் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கு மேலே ஷேர்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் கொடுத்து ஸோ அதோட ஃபைல் டைப்பை PDF ஸ்டாண்டர்ட்ன்றதை மாற்றிட்டு நீங்கள் டவுன்லோட் அப்படின்றத கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய ஈபுக் டவுன்லோட் ஆயிடுச்சு.
ஓகே, நம்மகிட்ட இப்போ ஒரு பெர்ஃபெக்டான இபுக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கைப்பட எழுதின மாதிரி ஒரு இபுக்கை நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு அமேசானில் ஒரு கிண்டில் அக்கௌண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு அதில் உங்களுடைய புக்கை நீங்கள் போஸ்ட் பண்ணி நீங்கள் ரெவன்யூ ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை சேல் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு மணி ஆட் ஆகிட்டே இருக்கும். இதை நீங்கள் மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நீங்கள் மந்த்லி உங்களுக்கு மணியை ஏர்ன் பண்ணிக்கலாம். இதை எப்படி அமேசானில் செல் பண்ணணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா யூடியூப்பில் எக்கச்சக்கமான வீடியோஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்து இந்த இபுக்கை நீங்கள் அதில் செல் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நான் அதுக்காக ஒரு செப்பரேட் வீடியோவை போட ட்ரை பண்ணுறேன். ஓகே, நீங்களே என்னைய மாதிரி ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் உங்கள் காலேஜில் நீங்கள் படிக்கும்போது எப்படி மணி ஏர்ன் பண்ணலாம், அதாவது காலேஜ் கேம்பஸ்லேயே எப்படி மணி ஏர்ன் பண்ணலான்றதுக்காக நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை இந்த ஸ்க்ரீனில் கிடைக்கிற இந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். நான் அங்கே உங்களை சந்திக்கிறேன்.